வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 41 இன்ச் ப்ளவுஸோட டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பேக் பார்ட் வந்து காட்டியிருக்கேன். பேக் பார்ட்டில் வந்து நெக்குக்கு மட்டும் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மீதி ஹோல் லைனுக்கு எல்லாத்துக்குமே பேட்டர்ன் படி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். செஸ்ட்டு சைஸ் 41, வேஸ்ட்டு 34.5 ப்ளவுஸ். இப்போ இந்த டிசைன் வந்து போட போகிறேன் நான். அதுக்காக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஏபெக்ஸ் வந்து 10.5, ரெடி ஷோல்டர் வந்து இது காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஷோல்டர் 2.25, பேக் நெக் வந்து 8.25, பேக் நெக் டெப்த்து வந்து 3/4 இன்ச்சு, ஆர்ம் சைட் 18, ஆர்ம் ஹோல் லென்த் இன் பாக்ஸ் வந்து 7.25, ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து 1.25, எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து 3/4 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். டோட்டலாக 1.25 இன்ச்சு விட்டுருக்கேன். இதே இது வித்தவுட் லைனிங்னா நம்ம 3/4 இன்ச்சு ப்ளஸ் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நம்ம பேட்டர்னில் போட்டுட்டு இப்போ போடுறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் அகலமாகவும் இது வந்திருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3/4 இன்ச்சு நம்ம கர்னரில் இந்த இடத்துல வந்து தள்ளியிருக்கேன். நான் இது பேட்டர்னில் வந்து ஃபார்முலா போட்டு போடுறப்ப இப்படி வரும், டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். நம்ம 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எதுக்காக 3/4 இன்ச்சு விடுறேன் அப்படின்னா, எல்லாருமே 1/2 இன்ச் தான் விடுவாங்க. இது வந்து நம்ம செஸ்ட்டு சைஸ் அளவோட எண்டிங்கில் வேஸ்ட் அளவு வரைக்கும் இந்த டிசைன் தான் நான் போட போகிறேன். எதுக்காக 3/4 இன்ச்சு நான் ஆர்ம் ஹோல் சைடுக்கு விடுறேன் அப்படின்னா, நான் டேர்ன் பண்ணி அடிப்பேன். அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது ஷோல்டர் லைன்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரென்ஸுக்கு 2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து விட்டுருக்கேன். எதுக்காகனா அந்த கர்வ் டிசைன் வரதுக்காக 2 இன்ச்சு. இப்போ டோட்டலாக வந்து 9.5 வருது உயரம். ஏன்னா நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறப்ப 8.25 வந்துடும் நம்மளுக்கு. அதனால தான் இங்கே கீழே வந்து 4 கொடுத்தா வந்து 2.5 கொடுத்தேன். ஆனால் 4 கொடுத்தா தான் அந்த டிசைனோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். கீழே அகலம் வந்து கொடுக்கும், இல்லைன்னா முதுகு வந்து சுருங்கிடும். ரொம்ப அகலமாக வரும் 4ன்னு வர்றப்போ கொஞ்சம் கவனமாகவே போடுங்க. 3.5 கூட வச்சுக்கோங்க. 3.5 வச்சுட்டு நான் இந்த இதில் 3/4 இன்ச்சு கொடுக்கறதுனால 4 வச்சுட்டு 3/4 இன்ச்சு கொடுக்கறதுனால 3.5 அல்லது 3.25 வந்துடும். நீங்கள் இது 3/4 இன்ச்சும் சேர்த்து நீங்கள் 4 கொடுக்கக்கூடாது. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ டிசைன் வந்து நம்ம ஒரு பேப்பரில் எந்த அளவில் இந்த இடத்துல வந்து குறுகலத்தான் வருது. எனக்கு 2 அல்லது 3 போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் கடைசியாக வந்து அமைஞ்சது ஒன்று. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வ் போட்டு பார்த்தேன். இப்போ டிசைன் வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு, சாதாரண ஒரு ரஃப் பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஒரு அட்டையில் வரைஞ்சி பார்த்துட்டு அப்படி கூட அப்ளை பண்ணலாம். கேன்வாஸ் வச்சு தான் திருப்பணும். ஆனால் நான் கேன்வாஸ் வைக்காமல் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்றத ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வந்திருக்கு. அந்த கர்வ்ஸ் வந்து சரியாக நிற்கலாம். ஆனால் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கர்வ்ஸ் வந்து நம்ம கேன்வாஸ் வச்சா தான் சரியாக நிற்கும். அதுவும் காலர் கேன்வாஸ் வச்சா, ஜென்ஸ் காலர் கேன்வாஸ் வச்சா கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபிட்டாக நிற்கும். சுடிதார் கேன்வாஸ் கூட அந்த அளவுக்கு நிற்காது. சுடிதார் கேன்வாஸ்லேயே கனமான கேன்வாஸாக வாங்கிக்கோங்க அப்படி வாங்குறதா இருந்தால். இப்போ அந்த எட்ஜில் வந்து இப்போ இந்த பகுதி காட்டுறது வந்து இதோட எட்ஜு, கழுத்தோட கீழே முதுகு பகுதியோட எட்ஜு இதில் வர்றப்போ இப்படி இப்போதைக்கு ஓரலாக ஒரு இது போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த கர்வ் வர்றப்போ ஓரலாக போட்டுட்டு எவ்வளோ வருது அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக லேசாக வரைஞ்சி பார்த்துக்குவோம், எப்படி வருதுன்றதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஆனால் நான் அடுத்து ஃபினிஷிங்கில் கொடுக்குறப்ப நான் எக்ஸ்ட்ராவே வந்து முதுகுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டேன். ஷோல்டர் லைன் வந்து நான் மார்க் பண்ணது 2.25, 3 கிட்டக்க மார்க் பண்ணேன். அதாவது ஸ்டிச்சிங் வர இடம் 3ன்னு வர்ற மாதிரி வச்சுருந்தேன். 41 இன்ச்சு ப்ளவுஸ்னால் ஆக்சுவலாக வந்து 2.25 நீங்கள் தாண்டாதீங்க. ஷோல்டர் லைன் கழுத்து அகலம், நான் சொல்கிறது கழுத்து அகலம் வந்து நீங்கள் 2.25 தாண்டாதீங்க. நான் 3ன்னு வச்சுருந்தேன். அதாவது ஸ்டிச்சிங் லைன் வந்து கழுத்து அகலத்தில் வர்ற இடம் வந்து 3ன்னு வச்சுருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து கீழே நான் 4 கொடுத்துட்டு மறந்துட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து கட் பண்ணி விட்டுட்டேன் மறந்துட்டு. அந்த மாதிரி மிஸ்டேக் வரப்போ டோட்டலாக நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப 4.25, 4.5 ஆயிடுச்சு. 4.25 தாண்டிடுச்சு. 4.5 வர்றப்போ நம்மளுக்கு ஷோல்டரோட எட்ஜில் போயிடுச்சு.
ஷோல்டர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டும் ஃபிட்டு பேக்கும் ஃபிட்டு, அதனால் ஷோல்டர் ஃபால் ஆகலை. ஆனால் ஷோல்டர் ஃபால் ஆகிற மாதிரி கொஞ்சம் அகலமாக கழுத்து ரொம்ப ஷோல்டர் லைனில் வந்து ரொம்ப அப்படி ப்ளவுஸ் கலண்டு விழுகிற மாதிரியான பொசிஷனில் தெரிஞ்சிச்சு. அதை நான் என்ன ஈக்குவேஷன் பண்ணியிருந்தேன், என்ன ஈவன் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ இந்த ஒவ்வொரு இதுலேயும் திருப்பி நம்ம கரெக்டாக இது 1/2 இன்ச்சு சரியாக வருமா, 2 இன்ச்சு வச்சு பார்த்தேன், அடுத்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சு பார்த்தேன், சரியாக வருமா அப்படின்னு பார்த்தேன். நம்ம அதுக்கடுத்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம சுருக்கிட்டேன். ஏன்னா நம்ம வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சாக் பீஸில் மாற்றிருப்போம், அதனால் வேறு சாக் பீஸ் வச்சுட்டு 1.5 இன்ச்சு அதுனால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தேன். இந்த இடத்துல வந்து இந்த இது எவ்வளோ வருது அப்படின்னு, ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த கர்வ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இது லைனிங் துணினால அப்படி வச்சுருக்கோம். நம்ம கேன்வாஸில் வெட்டி திருப்பிட்டோம்னா ஈஸி. கேன்வாஸ் இல்லாமல் நேரடியாக போடுறது இது. நம்ம டிசைன் நான் அந்த அட்டையில் வரைஞ்சி பார்த்துருந்தேன், எவ்வளோ வரும், எப்படி வரும், விரித்தோம்னா எப்படி வரும்ன்றதை பார்த்தேன். இப்படி வருது. நம்மளுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட்டோம், எத்தனை இது இந்த பகுதியில் எத்தனை வருது, இந்த பகுதியில் எத்தனை வருதுன்னு பார்த்துக்கிட்டோம். இதே இது நீங்கள் சாதாரண ரஃப் பேப்பரில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதை பேப்பரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்த ஒரு அட்டையில், சாதாரண ரஃப் அட்டையில் வந்து போட்டு பார்த்துருக்கேன். வரைஞ்சி பார்த்துட்டு இது எப்படி வரையலாம், இத்தனை வருது, இதில் வந்து எப்படி குறைக்கலாம், இந்த உயரத்தில் இந்த இடத்துல இது இப்படி வரலாம்னு சொல்லிட்டு ரஃப்பான ஒரு அட்டையில் வரைஞ்சி பார்த்துட்டு இதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா, இதில் கழுத்து ஆக்சுவலாக வந்து கழுத்து அகலத்தில் மட்டும் நம்ம கை வைக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துல வர்ற ஒரு கர்வ் தேவைப்படலை. அதனால் நான் இப்படி வர்றதை கொஞ்சம் மாற்றிட்டேன். நம்மளுக்கு வர்றப்ப அந்த இது வர்றப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முதுகு விரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நம்ம பார்த்து வரைஞ்சிட்டு மாற்றிக்கணும். நான் கீழே 4.5 கொடுக்குற 4 கொடுத்துருந்தேன். ஆனால் 3/4 இன்ச்சு இது கொடுத்தாலுமே 4.25க்கு எனக்கு வந்துருச்சு. அதே லைன் தான் எனக்கு மேல் ஷோல்டர் லைன்லேயே வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து கழுத்துலேயும் வந்துருச்சு. கீழே வந்து நம்ம பேக் நெக்குக்கு முதுகுக்கு விரிவாக வரணும்னு சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 2.5 கீழே வந்து முதுகுக்கு வந்து கழுத்தோட பாக்ஸ் கொடுக்குறப்ப 2.5 கொடுத்தோம்னா ரொம்ப முதுகு வந்து விரியாமல் ஒரு ஷேப்பே இல்லாத அளவுக்கு ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது இப்படி கொடுக்காம இப்படி டேரெக்டாக கொடுத்து பார்ப்போம். இந்த லைனில் வந்து நம்ம கவுண்டிங்கில் வந்து இது வர்றப்ப நம்மளுக்கு இடம் பத்தலை. இதுவே டேரெக்டாக இந்த இடத்துல ஒரு கர்வ் வரணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி வேணால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அதனால் அந்த லைனில் மாற்றிட்டேன். இப்படி கன்ஃபியூஷனில் வர்றப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இங்கே ஃபினிஷிங் கட் பண்ணுறப்ப 4.5 வந்துருச்சு எனக்கு. நான் கட் பண்ணுறப்ப 4.25 வந்துருச்சு. ஸ்டிச்சிங் லைனில் 4.5க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்படின்றப்ப கழுத்து ரொம்ப விரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறப்பையும் வெட்டுறப்பையும் நம்மளுக்கு கழுத்து வந்து விரிவடைஞ்சிரும். அதனால் நம்ம கவனமாக தான் வெட்டணும். கீழே மேலே ஷோல்டர் லைனில் கழுத்தகலம் 2.5 வச்சுட்டு நம்மளுக்கு கீழே 4.5 வச்சா குறுகலாம் வர்ற மாதிரி கொஞ்சம் தெரியத்தான் செய்யும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அதே 2.5 வந்து 3ல் போய் நின்றும். கரெக்டாக அந்த கழுத்து அகலம் வந்து 3ல் போய் நின்றோம். அப்போ சரியாக இருக்கும். கீழே 4, பேக் நெக்கில் கீழே வர்ற இடம், நெக்கு பகுதி வர்ற இடம் வந்து 4, மேலே கழுத்து அகலம் 3 சரியாக தான் தெரியும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் அதே இது 2.5 4.5 வைக்கிறப்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். குறுகலாக பானையோட வாய் மாதிரி குறுகலாக போயிடும். அதனால் கொஞ்சம் தைக்கிறப்ப வெட்டுறப்ப கொஞ்சம் கவனமாகவும், தைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். ஏன்னா சில நேரம் தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வெட்டி விட்ருவோம். அப்படி தான் மறந்து வெட்டிட்டேன். அதனால ஷோல்டர் வந்து லைனில் கழுத்து அகலம் எனக்கு விரிஞ்சிருச்சு. இப்போ இதுலேயுமே இந்த இடத்துல 3 இது வர்ற இடத்துல நான் 2 லைன் கர்வாக வரணுன்ட்டு வச்சுட்டு அதில் திருப்பிட்டேன். இப்போ 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸை சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுனால 2-3 தடவை வரைஞ்சி பார்த்துட்டேன். இதை நீங்கள் வந்து அட்டையிலையோ ஒரு ரஃப் பேப்பர்லேயோ 2-3 தடவை வரைஞ்சி வெட்டி பார்த்துருங்க. டேரெக்டாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கு போயிடாதீங்க. அதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். 3 இன்ச்சு இந்த டிஃப்ரென்ஸு. இப்போ 3 இன்ச்சுன்றதுனால நம்மளுக்கு 3ல் ஒரு பகுதியை நம்ம எடுத்துட்டு அதில் சென்டர் பண்ணிவிட்டு அதில் கர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ
இப்போ வந்து இப்போ நம்ம வரைஞ்சதும் இந்த லைனும் கவுண்டிங்கில் வந்து மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம திருப்பி திருப்பி செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வரைஞ்சி பார்த்ததும் இந்த இதுவும் டேரெக்டாக வரைகிறதும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஒரு டிசைன் கற்பனை பண்ணிடுவோம். கேன்வாஸ்லேயே சிலர் வந்து அது ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வரும். நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் நிறைய வந்துடும். ஏன்னா சீம் எலமெண்ட்ஸ் இல்லாமல் தான் நம்ம வெட்டுவோம். சீம் எலமெண்ட்ஸ் 1/2 இன்ச் நான் விடுவேன் எந்த இதுக்குமே, வித் லைனிங்னாலும் வித்தவுட் லைனிங்னாலும். ஆனால் ஆம் ஹோல் சைடு வந்து நான் 3/4 இன்ச் தான் விடுவேன். அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஷன் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து 3 இன்ச்சு டிஃப்ரென்ஸுன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சு சீம் எலமெண்ட்ஸ் விட்டுட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கார்னரில் பெண்டு வரணுன்றதுனால நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இங்கே இப்போ இந்த ஷோல்டர் லைன் இந்த இடத்துல வந்து இந்த ஆம் ஹோல் லைனும் இந்த லைனும் முதுகு லைனும் நம்மளுக்கு சரியாக வருதா? இப்போ நார்மல் ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு அப்படி அகலம் வந்து வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். ஆம் ஹோல் லைனுக்கும் இதுக்கும் கழுத்து அகலத்துக்கும் இடையில உள்ள பகுதி. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் இங்கே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கேன். இது ரஃப்பான ஒரு அட்டையில் தான் எழுதியிருக்கேன். இப்போ கஸ்டமரோட செஸ்ட்டு சைஸ் இந்த வேஸ்ட் அளவு இதெல்லாமே இருக்குது. இது வந்து 1/2 இன்ச் சீம் எலமெண்ட்ஸ், இது 3/4 இன்ச்சு சீம் எலமெண்ட்ஸ். ஆம் ஹோல் லைன் சைடு இது 1.5 இன்ச்சு சீம் எலமெண்ட்ஸு, 1.25 இன்ச்சு போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இதே அளவுக்கு இங்கே நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கொடுத்துருந்தேன்னா இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே ஆல்ரெடி 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போ 1.5 இன்ச்சு போதும். அங்கே 2 இன்ச்சு கொடுத்துருந்தோம்னா இங்கே 1.5 இன்ச்சு போதும், சரியாக வரும் நம்மளுக்கு. அதனால் 2 இன்ச்சு போதும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பேக்குக்கும் பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் வச்சு பார்க்கலாம். பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம ஒரு டவுட் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மிஸ்டேக் வரக்கூடாது. நம்ம வெட்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு. ஆனால் பேட்டர்ன் போட்டு பண்ணால் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபிட்டிங் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கும், அதில் எந்த மிஸ்டேக்கும் வராது. அதனால தான் நம்ம பேட்டர்னை சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துலன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஃப்ரண்ட்டை விட அது கூடுதலாகவே இருக்குது. எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு அளந்துட்டு பார்த்துருக்கேன், அதே அளவு அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ எதனால் அப்படின்னா ஷோல்டர் லைனு இந்த பார்த்துட்டு நம்ம எவ்வளோ அதிகரிக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு நான் வரைஞ்சிட்டேன். சீம் எலமெண்ட்ஸ் விட்டுருக்கேன். ஆம்ஹோல் லைனும் 3/4 இன்ச்சு சீம் எலமெண்ட்ஸ் விட்டுருக்கேன். நம்ம பேட்டர்னில் எப்போவுமே இப்படி க்ராஸாக தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக அப்படி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டிச்சிங் வர்றப்ப அந்த இடத்துல வரும். ஃப்ரண்ட்டில் துணியை மடித்து போட்டு அப்படி அந்த கார்னர் செல்வெச் பக்கத்தில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வர மாதிரி க்ராஸாக போட்டிருக்கோம், க்ராஸ் ப்ளவுஸுன்றதுனால. இது நெக்கு பகுதியில் 1/2 இன்ச்சு சீம் எலமெண்ட்ஸ் விட்டுருக்கேன். இப்போ மெயின் டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ முதுகுக்கு இப்போ பேக் பார்ட் வெட்டி எடுத்தாச்சு. பேக் பார்ட்டில் வந்து முதுகுக்கு ஒரு டிசைன் வைப்போம். அந்த பெண்டிங்க்கு கட் பண்ணிட்டேன், கேன்வாஸெல்லாம் வச்சு தைக்கலை. சரி எப்படி எப்போவுமே நான் டிசைனை வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் கழுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு டேர்ன் பண்ணி விட்றப்ப நீட்டாக இருக்கும், வெளியில் தெரியாது. எல்லோரும் நிறைய பேர் வந்து டிசைன் கழுத்தை முடிச்சுட்டு கடைசியாக தான் டிசைன்ஸ் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது, அதில் வந்து மிஸ்டேக்ஸ் நிறையா வந்துடும், தெரியும் வெளியில். உள்ளுக்குள்ளே ப்ளவுஸ் பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே பக்காவாக நீட்டாக இருக்காது. இது நான் வந்து கழுத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைனை முடிச்சிட்டேன்னா உள்ளுக்குள்ளேயும் நீட்டாக இருக்கும், எந்த ஸ்டிச்சிங்கும் தெரியாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து முக்கோணம் 3 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு டிஃப்ரென்ஸில் கேப்பில் வந்து 2 இன்ச்சு கேப்பில் வந்து வச்சுருங்க. முக்கோண டிசைன் ஃபேப்ரிக்கில் வந்து 3 இன்ச்சு ஃபேப்ரிக் பெருசாக வந்திருக்கு, அதனால் 2 இன்ச்சு ஃபேப்ரிக்கு மடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைனில் இந்தந்த இடத்துல மொத்தம் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணிட்டேன். கணக்கு பண்ணி இந்த துணி இருக்குது, பார்டர் துணி, அந்த பார்டர் துணியில் வச்சு கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிட்டேன். ட்ரேப்பிங் பின், நீங்கள் பார்க்குறது ட்ரேப்பிங் பின்னு. இது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான்.
நான் காட்டியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் பார்த்து பார்த்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோன்றதை பார்த்து பார்த்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணுறத காட்டுறேன். இப்போ வந்து ட்ரேப்பிங் பின் வந்து எப்போவுமே யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுனால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படியே மெதுவாக லாவகமாக எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ட்ரேப்பிங் பின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லைனிங் அதுக்கு அடுத்து தான் நான் வச்சு உள்ளே வச்சு டர்ன் பண்ணுவேன். டிசைனை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அடுத்து லைனிங் துணியை வந்து கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணுவேன். கழுத்தில் கார்னரில் பெண்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த அச்சை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி. இதுதான் நான் வந்து அங்கே நாச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நாச்சஸ் வர்ற இடம் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வர்ற இடம். இந்த இடம் ஸ்டிச்சிங் வர்ற இடத்துலையே முன்னாடியே தள்ளி வைக்கலாம். நான் கொஞ்சம் டிசைன் தெரியணுன்றதுக்காக அதை ஒட்டி வைக்காமல் தள்ளியே தான் வச்சேன். ஆக்சுவலாக ஒட்டியே வைக்கலாம். இப்போ நாச்சஸ் மேலே அங்கே நாச்சஸ் கொடுத்த இடத்துலையே நேராக வைக்கலாம். நான் நாச்சஸ்லேருந்து கொஞ்சம் அது ஸ்டிச்சு வர்ற இடம் கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த துணியில் வந்து இப்போ 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் எத்தனை கட்டம் எத்தனை பாக்ஸ் போட்டு அந்த முக்கோணம் எத்தனை முக்கோணம் வருது 2 4 6 8 10 ஒரு பக்கத்துக்கே 8 அல்லது 10 வருது. 2 4 6 8 10 12 14. அப்போ துணி சரியாக வரும். 14 இது ஒரு 4 இருக்குது 18 டோட்டலாக சரியாக வரும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. கைக்கும் சேர்த்து வச்சிடலாம் இந்த துணி. இது வந்து நம்மளுக்கு பார்டரில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த துணி. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 90 பாயிண்ட்டு 1 மீட்டர்லேயே டிசைன் ப்ளவுஸ் 90 பாயிண்ட்லேயே நான் வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து 41 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நேராக இருக்கான்னு இந்த ஸ்கேல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே ட்ரேப்பிங் பின் வச்சு கரெக்டாக குத்திருக்கேன். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தான் தைக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம அதே லைனில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ட்ரேப்பிங் பின்னை எடுத்துடணும். அப்படின்னா ஈவனாக வரும். நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன டாட்டை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எந்த இடத்துல ஸ்டிச் வரும்ன்ட்டு. அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒன்று பண்ணிக்கிட்டுருக்கப்போ முக்கோண பீஸ் வந்து நீட்டாக வரும். ஃபேப்ரிக்கில் வராது. இது சிம்பிள் டிசைன் தான், ஆனால் அழகாக இருக்கும். இது லேஸ் கொடுத்தா தான் நம்ம ஸ்டிச்சும் பிசுறும் தெரியாது. அந்த கார்னரில் வந்து பார்த்து அடிக்க வேண்டியிருக்கு. நம்ம கரெக்டாக கேப் வர்ற இடத்துல வந்து ஒரு முக்கோண பீஸ் எக்ஸ்ட்ரா சின்னதாக மீடியமாக இருக்கிறத பெண்டு வர இடத்துல கரெக்டாக லேசாக பெண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த டேர்னிங்லலாம் எப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன்றதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த முக்கோண பீஸில் இப்படி மடித்து எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். இது 3 இன்ச்சு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். நான் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முக்கோண பீஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து பார்த்துக்கோங்க. ஒரு ரஃப்பாக வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் மடித்து பார்த்துக்கணும். 3 இன்ச்சில் எவ்வளோ வருது, 4 இன்ச்சில் எவ்வளோ வருது, எவ்வளோ பெருசாக இருக்குது, இல்லை 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1 இன்ச்சுன்றப்ப ரொம்ப சின்னதாக வரும், ரொம்ப பொடியாக வரும், பிடிச்சி மடித்து அடிக்க முடியாது. நீங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு வேஸ்ட்டு துணியில் வந்து மடித்து அடித்து பார்த்துக்கணும். எந்த அளவு வந்து நம்மளுக்கு வச்சு பார்த்தா முதுகுக்கு அழகாக நீட்டாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சிலர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் வச்சு அந்த பிசுறு உள்ள இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் கழுத்தோட ஃபினிஷிங். இப்போ வந்து இந்த கர்வ் வந்து வருது. இது வந்து உள்பக்கம்தான், நான் வெளிப்பக்கம்தான். ஆனால் வந்து நான் இன்னும் கழுத்து ஃபினிஷ் பண்ணலை. லைனிங் துணியில் வச்சு டர்ன் பண்ணி விடுவேன். நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ஸ்டிஃபாக அந்த கர்வ் நிற்கும்.
அயர்ன் பண்ணி போட்டால் தான் இதில் வந்து நிற்கிது. நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. கனமான சுடிதார் கேன்வாஸ்னால் கொஞ்சம் கனமானதாக கேட்டு வாங்கிக்கோங்க. காலர் கேன்வாஸ், ஜென்ஸ் காலர் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கோல்டன் பீட் வச்சு இந்த பக்கம் கார்னர் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இதுலேயும் எத்தனைன்னு மொத்தம் கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பீட் வந்து இப்போ தைக்க போகிறேன். கையில் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஊசியிலே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ள லைனிங் எதுவும் இல்லை, இன்னும் கழுத்து திருப்பலை. அதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிடுறேன். சிலர் வந்து உள்ளேயும் நம்மளுக்கு அந்த நூல் வராமல், நூல் இழுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இங்கேயே கொடுத்துறோம். அதனால் இங்கே கொடுக்குறப்ப நம்ம நல்ல சாதாரண பூ தைக்கிற ஊசியில் ரெட்டையாக மடிச்சுக்கோங்க நூலை. அப்போ 4 நூல் வந்துடும். உங்களுக்கு 4 நூலுன்றப்ப நம்ம ஒரு 5 தடவை 6 தடவை ஒரு பீடுக்குள்ளே கொடுத்தா சரியாக இருக்கும். சின்ன பாசியாக இருந்தால் 3 தடவை கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைன்னா நூல் அந்துடும், அந்த பீடு விழுந்துடும். துவைக்கிறப்ப ஒரு 10 துவையிலே விழுந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 4-5 தடவைனாலும் கொடுத்தீங்கன்னா 4 நூல் வரும். இது இப்போ ஒரு ஊசியில் 4 நூல் வரும். இப்போ ரெட்டையாக மடித்ததுனால 4 நூல் நம்மளுக்கு வரும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு ஏற்கனவே நான் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி வச்சுருந்ததை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீட் லுக்காக இருந்துச்சு ப்ளவுஸு. ஃபிட்டிங்கும் ஃப்ரண்ட் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு, கஸ்டமருக்கு. இப்போ வந்து லைனிங்கை கொடுத்து டர்ன் பண்ணி விட்டுட்டேன். டர்ன் பண்ணி விட்டுட்டு இங்கே நாச்சஸ் கொடுத்துருக்கேன். நாச்சஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பெண்டு வந்து நல்லா வரும். அந்த இடத்துல நாச்சஸ் நமக்கு கரெக்டாக இதில் வந்து கரெக்டாக நாச்சஸ் வர இடத்துல வந்து கட் பண்ணணும். அந்த இடத்துல கட் பண்ண மறந்துடக்கூடாது, இல்லைன்னா அந்த இது பொம்முன்னு தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த பெண்டு வர இடத்துல ஒரு கட் கொடுக்கணும். பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ஸ்டிச்சு வர இடத்துல கட் பண்ணிட்டிங்கன்னா டிசைன் வந்து மாறிடும். அதனால் கவனமாக கட் பண்ணணும். இந்த இடத்துல அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ஒரு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் தள்ளி நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சை ஒட்டி ஸ்டிச்சில் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். எப்படினாலும் டிசைன் அழகாக இருக்காது, லுக்காக இருக்காது. ஆனால் வெட்டுறப்ப இதில் நாச்சஸ் கொடுக்குறப்ப வந்து கவனமாக நீங்கள் கொடுக்கணும். லைனிங் துணி கொடுத்து திருப்பிட்டேன். இப்போ திருப்பி விட்டோன்னே பாருங்கள் இப்படி வந்திருக்கு. அந்த நம்ம நாச்சஸ் கொடுத்த இடத்துல அந்த கட்டு வந்து தனியாக, அந்த ஸ்டிச் வந்து தனியாக தெரியும் நம்மளுக்கு. சின்ன ஒரு புள்ளி மாதிரி தெரியும். நீட்டாக இருக்கும், கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே கீழே வந்து அகலம் வந்து மாறி இருக்குது. நம்ம பிளான் பண்ணது ஒன்று, அங்கே அமைஞ்சது ஒன்று, அப்படி தான் வரும். டிசைன் வந்து கொஞ்சம் மாறுபட்டுரும் நம்ம ஆனால் அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது ஒரு டிசைனாக தான் இருக்கும். இந்த கர்வ் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த டிசைன் சிம்பிளாகவும் நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு முதுகு. ஆனால் கழுத்து அகலம்தான் கூடிடுச்சு. ஆனால் கழுத்தில் அதாவது கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் கூடினதுனால 4.5 வந்ததுனால கொஞ்சம் ஷோல்டர் ஃபால் ஆகிற மாதிரி தோணுது. ஆனால் ஷோல்டர் ஃபால் ஆகலை. நான் ஸ்ட்ரெயிட்டாக, ஆனால் முதுகு பகுதி வந்து கீழே இறக்கம் எல்லாமே அகலம், இறக்கத்தோட அகலம் எல்லாமே அழகாக இருந்துச்சு கஸ்டமருக்கு. ஆனால் வந்து ஷோல்டர் இது லைனில் வந்து நம்ம 2.25 கொடுத்தா தான் அது ஸ்டிச்சிங்கில் வர்றப்போ, ஷோல்டரில் எல்லாம் 2.25 கொடுத்தா தான் நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷிங்க்கு அப்புறம் 3 வரைக்கும் இழுவை கொடுக்கும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நான் 4 கொடுத்ததுனால 4.25 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உள்ளே கூடி டர்ன் பண்ணி விட்டு தான் எப்போயும் அட்டாச் பண்ணுவேன். அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்.
நம்மளுக்கு. நம்ம ஒரு டிசைன் கற்பனை பண்ணுறோம்னா அந்த டிசைனை வந்து ஒரு ரஃப்பான சாதாரண பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணி பேப்பர் கட்டிங் சிஸ்ஸரில் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டையில் வச்சு அது வரைஞ்சி அட்டையில் அந்த ஒயர் அளவுக்கு என்ன நெக் அளவுக்கோ வச்சு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட்டும் முடிச்சிட்டேன். இன்னும் ஸ்லீவும் யோக் பட்டியை வந்து ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த பேட்டர்ன் அளவு. இது 41 இன்ச் ப்ளவுஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்லீவுக்கு வந்து நான் பேட்டர்ன் போடுறதில்ல, பேட்டர்ன் அளவு வச்சு இப்போ 2 பாகங்களாக நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவில் வந்து சைடில் எனக்கு பத்தலை, 18 ஆர்ம் சைக்கு வந்து 18ன்றதுனால நம்மளுக்கு பத்தலை. நான் 2 பாகமாக பிரிச்சிட்டேன். பார்டர் வந்து இப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு. அதனால் 2 பாகங்களாக பிரிச்சுட்டு அதில் வந்து மேலே வந்து ஒரு பஃப்பு கொடுத்துட்டு, அதாவது பஃப் இல்லை, ப்ளீட், வெறும் ப்ளீட் கொடுத்துட்டு கீழே வந்து அதை ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணது வந்து இப்போ மேல் பாகத்தில் வந்து நான் காட்டுறேன். அதில் வந்து நான் கட் பண்ண மேல் பாகத்தில் வந்து கேப் வந்து 1 இன்ச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்லேயுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன், லைனிங்லேயும் அடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இது கர்வ் வர்ற இடம், இந்த இடத்துலேருந்து இது வரையும் வர்றதுக்கு நம்மளுக்கு 1 இன்ச்சு, நம்மளுக்கு ப்ளீட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மெயின். இப்போ நடுப்பகுதியில் வந்து பிங்க் கலரில் கோட் போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்து வந்து ப்ளீட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் டாட் வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இப்போ மார்க் பண்ணேன் பாருங்கள், ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸில் மார்க் பண்ணி சின்ன சின்ன டாட் கரெக்டாக வச்சுருக்கேன். அந்த எல்லோ கலர் லைன் மேலே ஒரு சின்ன சின்ன டாட் வச்சுருக்கேன். அடுத்து வந்து லைனிங்லேயும் அதே மாதிரி, லைனிங்கில் தேவையில்லை, மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நம்மளுக்கு தேவை, லைனிங்கில் தேவையில்லை. இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், இதே மாதிரி மார்க் பண்ணேன். இப்போ இன்னொரு லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து இதே மாதிரி 2 பக்கமும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி ப்ளீட்டு வந்து வச்சு பார்த்தேன். அப்படி வச்சு பார்க்குறப்ப ரொம்ப ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக துணி தேவைப்பட்டுச்சு. எனக்கு துணி நம்ம வந்து வெட்டினதில் வந்து பத்தலை. அதனால் ப்ளீட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் வர்ற மாதிரி வச்சுருந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். ஈக்குவலாக வைக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பிளான் பண்ணது ஒரு 10 ப்ளீட் 2 பக்கமும் ஆம் ஹோல் வரைக்கும் வந்து அண்டர் ஆம் வரைக்கும் ப்ளீட் வரணுன்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். ஆனால் அப்படி வரலை. 2 பக்கமும் எந்த அளவுக்கு வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கே வச்சுட்டேன். கொஞ்சம் நம்ம துணியை பொறுத்தும் நம்ம டிசைன்ஸ் வந்து மாறுபடும், நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப மாறுபடும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி ப்ளீட் வைக்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ ஒரு இன்ச்சு கேப்பில் வைக்கிறப்ப அந்த இதை மட்டும் விட்டுட்டு இப்படி வச்சு அங்கே மேலே இப்படி வச்சு மேல் பகுதியிலையும் சரி கீழ் பகுதியிலையும் சரி ஆப்போசிட். இப்போ இந்த பக்கம்ன்றப்ப இதை நோக்கி இந்த பிங்க் கலர் கோடை நோக்கியும் ஆப்போசிட் சைடு இதை முன்னோக்கியும் 2 ஆப்போசிட் சைடு வைக்கணும். அப்போ தான் பஃப் மாதிரி வரும். ஆனால் ஆக்சுவலாக இது பஃப் வைக்கல, வெறும் ப்ளீட் தான். ஆப்போசிட் சைடு 2 நடுவில் வர்றப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வைக்கணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் லேசாக தூக்கலாக வரும். ப்ளீட்டு பஃப் இல்லாமையே லேசாக தூக்கி வரும், அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு இன்ச்சு கேப்பில் 2 பக்கமும் கோடு போடுறேன். மேலேயும் கோடு போட்டிருக்கேன், கீழேயும் கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், கோடு ஸ்கேலில் கோடு ஒரு இன்ச்சு. இந்த ஒரு இன்ச்சுக்கு இடையில் உள்ள கேப் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த ப்ளீட் மடித்து வர்ற இடத்துல வந்து ஒரு கேப் விட்டுருக்கேன். ஏன்னா மடித்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் 2 பக்கமும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து குடஞ்சி வெட்டிக்கணும். ஸ்கேலில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி தான் அடிக்கணும். நம்மளுக்கு கூடுதலாக தான் வரும், 2 பக்கம் அல்லது 3 அளவு வரும் நம்மளுக்கு. இந்த சைடு அந்த நடுவில் சென்டர் இதுக்கு பதிலாக ஆப்போசிட் சைடு ஒரு பக்கம் வந்து இந்த பக்கமும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் வச்சுருக்கேன். நம்ம எப்படி பிளான் பண்ணுறோமோ ஒரே மாதிரி 2 கைக்கும் ஒரே மாதிரி பண்ணணும். மாற்றி மாற்றி பண்ணிடக்கூடாது, அது டிசைன் மாறிடும். லேசாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட மாறிடும். ப்ளீட்டை கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க. நான் ட்ரேப்பிங் பின்னு வச்சு தான் அடிப்பேன் எப்பையும். இப்போ மார்க் பண்ணதுனால அதை எடுத்துட்டேன். நம்மளுக்கு அந்த ப்ளீட் வந்து வரும். இது காட்டன், ப்யூர் சில்க் காட்டன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே தான் வருது. நம்ம அதை பற்றி கவலை வேணாம். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ப்ளீட் வந்து பிரியாது. இப்போ வந்து இது வந்து பார்ட்ரு, சாரியோட பார்ட்ரு. இப்போ நான் வந்து சைட்லலாம் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம கர்வுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனிங் துணி வச்சு அப்படி அடிச்சிட வேண்டியதான். இது ஸ்லீவு இப்படி தான் வரும். பார்க்கும் போது ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக வரும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். நம்ம பஃப்னா கூட கொஞ்சம் மேலே 2 இன்ச்சு வைக்கணும். நான் பஃப் வைக்காமே ப்ளீட் மட்டுமே வச்சுருந்தேன். ஆப்போசிட் சைடு வச்சதுனால 2 பக்கம் ஒரே பக்கம் ப்ளீட் வைக்காமல் ஆப்போசிட் சைடு ப்ளீட் வச்சதுனால 2 நடுவில் வந்து 2 பக்கமும் எதிர்முனையாக நோக்கி வச்சதுனால கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அந்த இடத்துல. இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஸ்டிச் போட்டுருங்க. இங்கே இதில் நம்ம இப்போ கஸ்டமர் வந்து எத்தனை இன்ச்சு ஸ்லீவோட லென்த்து கேட்குறாங்களோ நம்ம வந்து இதில் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப எப்போயும் கவனமாக இருக்கணும். ஸ்லீவை 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப இது எக்ஸ்ட்ராவே நிறைய துணி இருந்ததுனால நம்ம அப்படியே தைச்சிட்டோம். இப்போ கஸ்டமர் வந்து இப்போ ஒரு சிலர் சின்ன கையாக கேட்டாங்கன்னா நம்ம 2 பீஸாக வெட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக வெட்டணும். ஏன்னா திருப்பி அடித்து ஜாயின் பண்ணோம்னா நம்ம இது லேஸ் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும் நம்மளுக்கு உயரம். இது பெருசாக 10ன்றதுனால ஸ்லீவோட லென்த்து வந்து 9.5 அல்லது 10ன்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் ஜாயின்ட்ஸ் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். 40 இன்ச்சுக்கு மேலே 18 ஆர்ம் சைஸுக்கு மேலே அப்படின்னாலே நம்ம ஜாயின்ட்ஸ் அதிகமாக தான் வரும். அது துணி வந்து நம்மளுக்கு பத்தாது. நான் பிட்டாக ஜாயின் பண்ணி தான் சைட்லலாம் நம்ம கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட டிசைன் வந்து இங்கே வர்ற பார்டர் வந்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துறதுனால நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குடஞ்சி வெட்டணும். 2 இதுலேயுமே பார்டர் எப்படி வந்திருக்கு, ஈவனாக வந்திருக்கா எல்லாமே செக் பண்ணணும். சரிசமமாக வந்திருக்கா, நம்மளுக்கு ஸ்லீவோட உயரம் வந்து சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு லைனிங்கில் வச்சு அடிங்க. இது 2 ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக 2-3 ஸ்டிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம லைனிங் கொடுக்குறதுனால திருப்பி பிரிஞ்சுன்னா சிரமமாக இருக்கும் 2 இது ஜாயின் பண்ணுறப்ப. இப்போ முக்கோண பீஸும் இதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இதில் போக மீதி வந்து உள்ளதை வந்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். அதில் வந்து லேஸ் அடிச்சு முக்கோண பீஸில் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிட்டேன். மடித்து இங்கே கைக்கு ஸ்லீவுக்கு 2 ஸ்லீவுக்குமே அடிச்சிட்டேன். அதுலேயுமே நான் வந்து பீட் வச்சு தச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பாருங்கள். இதை ஏற்கனவே அயன் பண்ணாமல் வச்சுருந்ததுனால இப்படி இருக்குது, சுருக்கம் இருக்குது. You put down the phone, you've nowhere to go, get back on the road, yeah it's so hard.
all that you need.